ராமாயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமா பார்க்கப்பட்ட ஒருத்தர் தான் ஹனுமான். ஹனுமான் எப்படி ராமபிரானுக்கு உதவிகள் செஞ்சாரு, அவரால ராமபிரான் என்னென்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் வாங்கினாரு அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்க, ஹனுமரோட இந்த மாதிரியான உதவிகளாலையும் அவரோட வலிமையாலையும் பல பக்தர்களை கொண்டிருந்தாரு. ராமருக்கு எப்படி பல கோவில்கள் இருக்கோ அதே மாதிரி ஹனுமானுக்கும் நிறைய கோவில்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு கோவில் குஜராத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சாரங்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஹனுமானோட கோவில் ஒண்ணு இருக்கு. இங்க ஹனுமானோட சிலையும் இருக்கு. அந்த சிலை ஒரு பெரிய மேஜிக்கே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, வாய் திறக்கப்பட்ட நிலையில இருக்கிற மிகப்பெரிய ஸ்டாச்சுவான ஹனுமானோட சிலையோட பிளக்கப்பட்டிருக்க வாய்க்குள்ள தேங்காவை வச்சோம் அப்படின்னா அந்த தேங்காய் உடைந்து ஒரு பாதி அவருக்குள்ளயும் இன்னொரு பாதி பக்தர்களுக்கும் போறது சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாவும் அதே சமயம் வியப்பாவும் இருக்கிற இந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத கோவில் நிர்வாகம் இப்பதான் வெளியிட்டு இருக்காங்க. பொதுவா ஹிந்துக்களுடைய டெம்பிள்ல போனோம் அப்படின்னா இந்த தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சடங்காவே பார்க்கப்படுது. அதுவும் பிள்ளையார் மாதிரியான கடவுள்களுக்கு 108 1008 அப்படின்னு தேங்காய்களை உடைக்கிற வழக்கம் நம்மள பல பேருக்கு இருக்கு. இது ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் காமனான விஷயம் என்ன அப்படின்னா, கோவிலுடைய சுற்றுப்புறத்தை, சுகாதாரத்தை, கிளீன்லினஸ இது அழைச்சிருது. அதனால இந்த ஹனுமன் டெம்பிள்ல இருக்கிறவங்க ஒரு நல்ல ஐடியா ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, கோகனட் பிரேக்கிங் மிஷின் ஒன்ன எடுத்து ஹனுமானோட அந்த சிலைக்குள்ளார இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, டிவோட்டீஸ் கோகனட்டை ஹனுமானோட வாயில வைக்கும் போது அதை அப்படியே நறுக்கி ஒரு பாதிய ஹனுமானோட சிலைக்குள்ளையும் மறுபாதிய பக்தர்களுக்கும் கொடுத்துருது. இதனால கோவிலும் சுத்தமாகும், பக்தர்களுக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். முக்கியமா இந்த சிலைய 2016 வருஷத்துலதான் இன்ஸ்டாலே பண்ணிருக்காங்களாம். கோவிலுக்கு வர்றதுலயே அதிகமான கூட்டம் இந்த தேங்காயை உடைக்கிற இடத்துலதான் இருப்பாங்களாம்.